ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தில் 6வது குறட்பா இப்பொழுது நாம் படிக்க வேண்டும். கண்ணோட்டம் அப்படின்னு சொன்னா தாட்சிண்யம், தலைமை பண்பு மிக்கவர் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ரூல்ஸ் ரொம்ப முக்கியம்தான், சட்டத்திட்டங்களை மதிச்சுதான் நடக்கணும், தண்டனை கொடுக்கணும், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா எங்க யாருக்கு எப்பொழுது அப்படிங்கிறத பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். கருணை இல்லாதவனாக ஒரு அரசன் இருந்து விடக்கூடாது. இந்த கண்ணுங்கிறது கொடுக்கப்பட்டதே அதுல கருணை இருக்க வேண்டும். அதுதான் இங்க கண்ணோட்டம். முக்கியமா தலைவனுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பண்பு. நம்ம பார்த்தோம், துறவிகளுக்கு அருளுடைமை அப்படின்னு சொன்னார். இங்க அரசனுக்கு சொல்லும் பொழுது கண்ணோட்டம் அப்படின்னு சொல்கிறார். அவன் கண்ணை இமை காப்பது போல அப்படி மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவன் அந்த தலைவன். மக்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை துன்புறுத்தலாகாது, பயமுறுத்தலாகாது, நல்ல வழியில் அவர்களை வழி நடத்தி செல்ல வேண்டும். அதுவே ஒரு அரசனுடைய தலையாய பண்பு. இந்த 6வது குறள் படிக்கலாம். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண் ஓடாதவர். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணு ஓடாதவர். கண் ஓடுதல் அப்படின்னா என்ன? கண்ணோட்டம் உடையவர். கண் ஓடாதவர்னா கண்ணோட்டம் இல்லாதவர். இந்த கண்ணோட்டம்ன்ற பண்பு அதாவது பார்த்தும் பார்க்காம போறது, அதை கவனத்துல எடுத்துக்கிறது இல்ல, எம்பத்தி இல்ல, மக்களுடைய கஷ்டங்கள் புரியல, அதை பார்க்கவும் தயாரா இல்லை, அதை பத்தி நினைக்க கூட அவருக்கு நேரம் இல்லை. இப்படி ஒரு அரசன் இருக்கான்னு சொன்னா, மண்ணோடு இயைந்த மரத்தனையர். இந்த கண்ணே எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கண்ணால கண்ணுடைய வேலை என்னன்னா பார்க்கிறது. கண் எதை காட்டும்? நிறங்களை காட்டும், உருவங்களை காட்டும், விஷயத்தை தான், ஆப்ஜெக்ட்ஸ் தான் கண்ணு காட்டும். ஆனா அந்த கண்ணு மூலமாக அந்த விஷயத்தை பார்த்து, இப்ப கண் மூலமாக அவன் என்னத்தை பார்க்கிறான் அப்படின்னா, மக்கள் படுகின்ற கஷ்டங்கள், துயரங்கள், அவர்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், இதெல்லாம் பார்த்து அவன் மனசுல ஒரு இரக்கம் வரணும். அந்த கண்ணுனால விஷயம் உள்ள போயிட்டு கண்ணோட்டம் என்பது உள்ளத்தில் பெருக்கெடுக்க வேண்டும். அப்ப கண்ணின் உதவியோடு இவன் கண்ணோட்டம் உடையவனாக இருக்கிறான். புறக்கண்ணால பாக்குறான், அகக்கண்ணால அவனுடைய உள்ளத்தால அந்த கஷ்டத்தை உணர்ந்து அதை தீர்க்கறதுக்கு என்ன வழிங்கிறதுல இறங்குகிறான். அதுதான் கண்ணோடு இயைந்து கண் ஓடுதல். அப்படி கண்ணோடு இயைந்து கண் ஓடாதவர் யாருக்கு சமம் அப்படின்னா, மண்ணோடு இயைந்த மரத்தனையர். அணையர்னா ஈக்குவல் டு, சிமிலர் டு, அவரை மாதிரி. யாருன்னா மண்ணோடு இயைந்த மரம். மரம் பாக்குறோம், மரம் நிக்குது. மரத்துக்கிட்ட ஏன்னா மரம் படைப்புலயே அதுக்கு ஒரு உயிர் இனம் அப்படிதான் படைச்சிருக்காரு கடவுள். அது தன்னுடைய வேலையை கரெக்டா பண்ணிருது. அதால தன்னோட இருப்பால அது மற்றவர்களோட கஷ்டம், அதாவது நிழலை கொடுக்கலாம், பழங்களை கொடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுமே தவிர, அதை தாண்டி அந்த பாசிபிலிட்டி அதை தான் இங்க பார்க்கணும். மரம் மாதிரி நிக்கிறியே அப்படின்னா என்ன? உனக்கு உணர்ச்சி இல்லையா? நீ ஒருத்தர் கஷ்டம், ஒருத்தர் விழ போறாருன்னு வச்சுக்கலாம், நமக்கு அப்ப ஆக்சிடென்ட் ஆகும், டக்குன்னு போய் குடிக்க வேண்டாமா? அந்த இடத்துல ஒரு மனித பண்பு, ஹியூமன் வேல்யூஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியம்.
இப்ப என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா உடனே அதை வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி அதுலதான் போறோம் தவிர அந்த இடத்துல ஹெல்ப் பண்றது ஒரு என்ன சொல்றது சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த நேரத்துல வந்து நல்ல என்ன பண்ணணுமோ ரைசிங் டு த அக்கேஷன் போய் டக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணணுமா, அதை தூக்கணுமா, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணுமா, அந்த ஒரு அதுதான் கண்ணோட்டம், கண்ணோடுதல், அந்த ஆக்ஷன்ல இறங்குறது. அதை பண்ணாம அப்படி ஒருத்தர் பேசாம பார்த்துட்டு நிக்கிறான் அப்படின்னா மரம் மாதிரி நிக்கிறியேன்னு சொல்லுவோம். நம்ம உவமைகள்லாம் மரம் மாதிரி விலங்கு மாதிரிலாம் இருக்கு, ஆனா நம்ம ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். மரம் வந்து தன்னால இயன்ற அளவுக்கு எல்லா நல்லதும் பண்றதாம். நிறைய ஸ்லோகங்கள்லாம் உண்டு. அதாவது மரம் வந்து தனக்காக அந்த பழத்தெல்லாம் தானேவா சாப்பிடுகிறது. மரம் நமக்கு ஆக்சிஜன் தருது, பிராணவாயுவை தருகிறது, பழங்களை தருகிறது, நிழலை தருகிறது. மனிதர்களும் மற்ற விலங்குகளும் அதன் இதுல நிழல்ல இளைப்பாற முடிகிறது. இலைகளை பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஒரு மரம் வந்து எவ்வளோ நன்மை புரிகிறது இக்கோசிஸ்டம்க்கு. ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா மரத்தால அவ்வளவுதான் பண்ண முடியும். மரத்தால ஒரு மரம் இருக்கு, ஒரு மனிதன் இருக்கு. ஆனா மனிதன் தான் போய் ஒரு கஷ்டம் நடக்கும்போது டக்குன்னு போய் உதவ முடியுமே தவிர மரத்தோட பாசிபிலிட்டி லிமிட்டட். அதை தான் புரிஞ்சுக்கணும். மரத்தை இங்க இழிவா பாக்குறோங்கிறது அர்த்தம் இல்லை. மரத்தால பண்ண முடியாது. மரத்தால இறங்கி போய் ஒருத்தனோட கண்ணீரை துடைக்க முடியாது, ஒருத்தனுக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு கஷ்டத்தை தீர்க்க முடியாது. ஆனா மனிதனால பண்ண முடியுமே. இவனுக்கு கண் இருந்தும் உதவி செய்யாம இருக்கான்னா இவன் மரத்துக்கு சமம். அப்படி இந்த குறளை ஜாகிரதையா நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணோடு இயைந்து அப்படின்னா அவன் கண்ணால ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைங்கிறத பாக்குறான், என்ன இதுங்கிறத பார்த்துட்டு கண்ணோடுதல். கண்ணோடுதல்னா என்ன, அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்தல். இங்க திருவள்ளுவர் எதிர்மறையாக சொல்கிறார். கண்ணோடு இயைந்து கண் ஓடாதவர், இந்த கண்ணோட்டம் என்ற பண்பு இல்லாதவர், மக்களின் மனதை புரிந்து கொள்ளாதவர். இன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள்லாம் ரொம்ப செயல் திறமை மிக்கவர்களாக, அறிவு திறமை மிக்கவர்களாக மிளிர்கிறார்கள். ஏஐ எல்லாமே எல்லார் வீட்லயும் அப்பா அம்மாவோட குழந்தைங்களுக்கு நிறைய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான விஷயங்கள்லாம் ரொம்ப குவிக்கா எல்லாம் தெரிகிறது. ஆனா எங்க குறைபாடு இருக்குன்னு பார்த்தா மனித பண்புகள், மனிதனை மனிதனாக மதிக்கின்ற ஒரு பண்பு. மத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்னு பாக்குறது கூட முதல்ல நீங்க அவங்க முகத்தை பார்க்கணும் இல்லையா. இன்னைக்கு யாராவது முகத்தை பார்த்து பேசுறாங்களா, அதுவே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. எல்லாரும் ஒரு சேர்ந்து டூர் போலாம் அப்படின்னு ஒரு வேன்ல ஏறி சந்தோஷமா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஏறி உட்காந்தா கூட 10 பேரும் தனித்தனியா மொபைல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. மேக்சிமம் ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாரும் தனித்தனி உலகத்துல இருக்காங்க இல்லையா. அப்போ ஒருத்தங்களோட ஒரு ஃப்ரெண்டோட முகத்தை பார்த்தாதான் நீ சரியா இருக்கியா, ஏதாவது பிரச்சனையா, கணவன் மனைவியோட முகத்தை பார்க்கணும், மனைவி கணவனோட முகத்தை பார்க்கணும், குழந்தைகளும் முகத்தை பார்த்தாதான் அந்த ஏன்னா முகம் தானே கண்ணாடி. ஏன்னா அடுத்தது காட்டும் இது போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் வரை திருவள்ளுவர். அது மாதிரி டக்குன்னு முகத்தை பார்த்தா ஏன் முகம் வாடி இருக்கு, ஏன் டல்லா இருக்கு, உடம்பு சரியில்லையா, மனசுல ஏதாவது பிரச்சனையா, டக்குன்னு முகம் காட்டுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா முகம்னா அதாவது மனசுல என்ன இருக்குங்கிறது முகத்துல வெளிப்படும் அப்படின்னு சொல்றோம். அப்ப முகத்தை பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், கண்ணை பார்த்து பேசணும். அந்த மனிதர்களுக்கும் மனிதர்களுக்குமான இன்டராக்ஷனே ரொம்ப குறைஞ்சு வர காலத்துல நம்ம இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். யாராவது நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களை பற்றின ஒரு அக்கறை, ஒரு பரிவு, ஒரு உதவும் மனப்பான்மை, இதெல்லாம் எப்பொழுதும் சமூகத்துல இருக்கணும். தலைவனுக்குள்ள பண்புன்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொருத்தரும் தலைவன் தான், தலைவிகள் தான். நம்ம இதுல இருக்கிறவங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். ஒரு சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அதாவது ஒரு குழந்தை வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் படிப்பை நிறுத்த போறேன் அப்படின்னு ஏதோ சொல்றது. அப்போ அவர் சொல்றார், நீ வேன்ல ஏறினோடனே வேன் டிரைவர் அண்ணாட்ட அண்ணா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லு. அப்புறம் ஆயாம்மா பாத்ரூம் போயிட்டு வரும்போது டாய்லெட்ல வாசல்ல ஆயாம்மா கிட்ட வந்து சொல்லு, ஆயாம்மா டாய்லெட்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, சாப்பிட்டீங்களான்னு கேளு, டீச்சர்கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேளு. எல்லார்கிட்டயும் சாப்பிட்டீங்களா, வந்தீங்களா, போனீங்களா, இப்படி பேச பேச நமக்கே ஒரு உற்சாகம் வரும் வாழ்க்கையில. இதெல்லாம் குறைகின்றது தானே. இன்னைக்கு யாரு பேச போறா, யாரு நம்மளெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்கிறா அப்படின்ற குறைகள் உடையவங்க எத்தனை பேர். எஸ்பெஷலி இந்த அலுவலகங்கள்ல பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். நம்மளெல்லாம் யாரு ஒரு பொருட்டா மதிக்கிறா அப்படின்னு இல்லாம எல்லாரையும் மதித்து ஒரு போற்றுகின்ற ஒரு பண்பு, யாருக்கு என்ன கஷ்டம்னு பார்க்கின்ற ஒரு பண்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்பது இதுல இருந்து தெரிகிறது. அடுத்த குறள். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். ரொம்ப ஸ்ட்ராங்கா திருவள்ளுவர் டிக்ளேர் பண்றார். கண்ணோட்டம் இல்லை, உன்னிடத்துல இரக்க பண்பு இல்லை, மத்தவனுக்கு கஷ்டப்படும் போது உதவணுங்கிற மனசு இல்லை, அதை பார்க்க கூட உனக்கு இது இல்லைன்னா உனக்கு கண்ணு கொடுத்ததே வேஸ்ட்பா. நீ கண்ணு இருந்தும் கண் இல்லாதவன் தான். இப்ப யார் கண்ணுடையார் தெரியுமா? கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணுடையார். கண்ணோட்டம் இன்மையும் இல்னா என்ன? டபுள் நெகட்டிவ்ங்க.
அவருக்கு வந்து பார்வை இல்ல, ஆனா மனசுல இரக்க பண்பு இருக்கு. ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படி சொல்றோமே, திவ்யாங் மாற்றுத்திறனாளிகள் பார்வை இல்லாம இருக்கலாம், ஆனா மனசுல பரிவு இருக்கும், அன்பு இருக்கும், அவர்கள் உதவுவார்கள், ஏதோ ஒரு வகையில அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமூகத்திற்கு நன்மை செய்வார்கள், அவங்க கண்ணுடையார். இப்படி இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். யார் ஒருவனுக்கு இந்த இரக்க பண்பு இல்லையோ அவன் கண்ணே இல்லாத, அவன் கண் இருக்கிறது வெறும் புண்ணுதான், அவன் கண்ணே இல்லை. அவனை பொறுத்த, அவன் திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் அவன் தான் வந்து அவன் வந்து கண் இல்லாதவன், பார்வை இல்லாதவன். ஆனா கண்ணோட்டம் இன்மையும் இல் அப்படின்னா என்ன? கண்ணோட்டம் என்ற பண்பு உடையவர் பார்வை இழந்தவராக இருப்பினும் கண்ணுடையார். அவருக்கு அந்த மனசு இருக்கு. நிறைய நம்ம பார்க்கிறோம், விஷுவலி இம்பேர்ட் சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து நல்ல, அவங்க மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப உதவும் மனப்பான்மை மிக்கவர்களாக பல பேர் அது மாதிரி இருக்காங்க. வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்களோட பிரச்சனையை அவங்களால புரிஞ்சுக்க முடியும், அவங்களால என்னென்ன சமூகத்துக்கு நன்மை செய்ய முடியும்னு பார்ப்பாங்க. அப்ப அதை என்ன சொல்றது, எல்லா கடவுள் உனக்கு எல்லா அவயவங்களும் சரியா கொடுத்து கூட நீ யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறியப்பா, அவனுக்கு 1-2 அவயம் ஒழுங்கா ஒர்க் பண்ணாட்டி கூட அவன் நல்லது பண்ணும். ஹெலன் கெல்லர் எல்லாம் பத்தி படிக்கிறோம், எத்தனையோ பேர் இருக்காங்க அது மாதிரி ரொம்ப சிறப்பான சாதனைகள் செய்பவர்கள், சமூகத்திற்கு நலம் செய்பவர்கள், கழுத்துக்கு கீழே ஒண்ணுமே வேலை செய்யலைன்னா கூட நன்றாக சேவை செய்பவர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கும் இருக்கிறார்கள். ஆய்க்குடி ராமகிருஷ்ணன் ஐயா அந்த மாதிரிலாம் பாக்குறோம். ஆக இதெல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இது வந்து கண்ணோட்டம்ங்கிறதுனா ஏன்னா பேசிக்கா வந்து மனித பண்பு, ஹியூமன் வேல்யூஸ், மனிதனுடைய சக மனிதனின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு உதவ முன் வருதல் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. அடுத்த குறள். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இதுதான் ரொம்ப, இதோட கிரக்ஸ் இதுதான், இதோட முக்கியமான குறள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா. மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு, எல்லாமே மனப்பாடம் பண்ணணும், ஞாபகத்துல வச்சுக்கணும், நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த குறள் எடுத்துக்கலாம். அதாவது நான் கண்ணோட்டத்தோட நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாதான், நம்முடைய கடமையிலிருந்து தவறிடக்கூடாது. ரொம்ப நடக்கும் இது, வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கனால திருவள்ளுவர் எவ்வளவு அறிவிற்சிறந்த பெரியவர்ங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் வந்து இரக்க சுபாவம் உடையவனா இருக்கேன், எல்லாம் பண்றேன்னா சில சமயம் என்ன பண்ணுவேன்னா அது மாதிரி ஓவரா பண்ணும் பொழுது என்னுடைய கடமையை புறக்கணித்து விட்டு செய்யற மாதிரி ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பல பேர் பார்க்கலாம், அதாவது நல்ல சமூக நலன்ல அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள், ஓடி ஓடி ஊருக்கெல்லாம் செய்வாங்க, அரசியல்வாதியாலாம் இருக்க மாட்டாங்க, சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவர் தான். ஆனா ஊர்ல என்ன பிரச்சனைனாலும் முதல்ல ஆளா போய் நிக்கிறது, தெருவுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எப்படி சரி பண்றது, ஒரு அந்த மாதிரி ரொம்ப முன்னெடுத்து போய் செய்வாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்துல அம்போன்னு விட்டுருவாங்க. அவங்க அம்மாட்ட, வீட்டு அம்மாட்ட கேட்டா ஒரு அரிசி கூட வாங்கி போட மாட்டேங்கிற, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும். சில பேர் குடும்பத்தை கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க, வெளியில வந்தா யாருக்கும் 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. இப்படி பார்த்த கேரக்டர் பாக்குறோம்ல, 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்கு. அதாவது குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க, சமூகத்துக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, சமூகத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க. இப்படி. ஆனா நம்முடைய கடமைகள் 2ம் தான் இருக்கு, குடும்பத்தையும் தான் பார்த்துக்கணும், சமூகத்தையும் தான் பார்த்துக்கணும், 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப முக்கியமா ஒரு அரசன் அல்லது தலைவன் தன்னுடைய கடமையை துறந்து விடக்கூடாது. இது வந்து ரொம்ப இரக்க சுபாவமா இருக்கேன், எல்லாரையும் பார்த்து பார்த்து அழுதுன்னு இருக்கேன், இது பண்றேன்னு அவன் தர்மத்திலிருந்து விலகி விடக்கூடாது. அவன் என்ன செய்யணுமோ ஆக்ஷன் அதை எடுத்துதான் ஆகணும். ரொம்ப நுணுக்கமான ஒரு பண்பு இங்க திருவள்ளுவர் சொல்றது. அதாவது திருக்குறளை வந்து நம்ம அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி மேலோட்டமா பார்த்தா ஒரு விஷயம் புரியும். ஒரு அதிகாரத்திற்கும் இன்னொரு அதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதிகார முறைமை அப்படின்னு உரையாசிரியர்கள் இதை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஏன் இந்த அதிகாரத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, முறைப்படுத்தி வச்சிருக்காரு. இப்ப செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல்ல பாத்தீங்கன்னா அப்படி சொல்லியிருப்பாரு, நீ வந்து செய் நன்றி அறிதல் இல்லைன்னா அவ்வளவுதான், நீ நன்றி உணர்ச்சியோட இருக்கும். நன்றி உணர்ச்சியோட நம்ம பாக்குறோம், கும்பகர்ணன் நன்றி உணர்ச்சியோட தான் இருந்தான், மாண்டு போனார். நன்றி உணர்ச்சியின் காரணமாக அதர்மத்தின் பக்கம் போயிட்டு இருந்தது இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா செய் நன்றி அறிதலுக்கு அடுத்த அதிகாரம் அங்கேயே நம்ம பார்த்திருப்போம், நடுவு நிலைமை. நீ நன்றி உணர்ச்சி மிக்கவனா இருக்கலாம், ஆனா ஒரு பொழுதும் தர்மத்திலிருந்து விலகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். என்ன வந்தாலும் உன்னோட உன்னுடைய இது தர்மம் எது அதர்மம் தெரிஞ்சு, இப்ப விபீஷணன் பாக்குறான் இல்லையா, தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தானே போறான், கும்பகர்ணனால அந்த முடிவு எடுக்க முடியலையே. ஆக இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். கருமம் சிதையாமல் அப்படின்னா என்ன, நம்முடைய டியூட்டிஸ். நிறைய பேரு கோட்டை விடுற இடம் இதுதான். நான் ஊருக்காக உழைச்சு உடம்ப கவனிக்காம விட்டுட்டேன், அப்படியே உடம்பு வீணா, யாரு கவனிக்க வேண்டாம்னு சொன்னா. அப்ப இந்த உடம்புக்கான எல்லா பொறுப்பும் இருக்கு. இந்த உடம்ப கடவுள் நம்மள நம்பி கொடுத்திருக்காருன்னா இதை நல்லா கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இதுக்கு ஆரோக்கியமான உணவு, ஓய்வு எல்லாம் கொடுக்கணும். எதுலையுமே ஓவரா எக்ஸர்ட் பண்ணி அப்படியே நம்மள உடைச்சுக்க சொல்லல சாஸ்திரம். வந்து
கருமம் சிதையாமல், நம்முடைய கடமையை விட்டுவிடாமல் கண்ணோட வல்லாருக்கு. உன்னோட கடமையை செய்து கொண்டு அதற்கு இடையில நீ கண்ணோட்டம் மிக்கவனாக இருக்கு. கண்ணோட்டமும் உன்னோட கடமையில ஒண்ணு. ஆனா உன்னுடைய முக்கியமான கடமைகள் சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு நீ இதை பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் மக்களுடைய குறையெல்லாம் கேட்கிறேன். இப்போ ஒரு தலைவரே இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் அவருடைய முக்கியமான பணிகள்லாம் விட்டுட்டு மாசத்துல ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் குறை கேட்கும் நாள் வைக்கலாம். 365 நாள் மக்களோட குறையை கேட்டு கேட்டு அழுதுன்னு இருந்தாருன்னா என்ன ஆகும்? மத்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அப்போ குறை என்னைக்கும் தீரவும் போறது இல்லை. அதுல நிறைய தாரதமியங்கள்லாம் இருக்கு அதனால அதுல கவனமாக இருக்க வேண்டும். கண்ணோட்டத்தோட தான் இருக்கணும். ஆனா தன்னுடைய கடமையிலிருந்து தவறி விடக்கூடாது. அப்படிப்பட்ட புத்திசாலி இருக்கான் பாத்தீங்களா? இதுதான் ஸ்கில். எதையோ ஸ்கில்ங்கிறோமே, டெக்ஸ்டரிட்டி. ரொம்ப ஒரு சவாலான விஷயம் இது. கண்ணோட்டத்தோடையும் இருக்கணும், அதே நேரத்துல தன்னுடைய கடமையிலிருந்தும் தவறக்கூடாது. அவங்களுக்கு தான் இவ்வுலகு உரிமை உடைத்து, இந்த உலகம் அவங்களுக்கு தான் வசமாகுமா. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தான் அந்த உலகம் கொண்டாடுமோ. இந்த 2 பண்பும் இருக்கணும். கடமையும் விட்டுறக்கூடாது, கண்ணோட்டமும் இருக்கணும். சித்பவானந்த சுவாமிஜியை பத்தி சொல்லுவாங்க. அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். இந்த பள்ளிக்கூடத்துல குழந்தைங்கள்லாம் வச்சு அந்த குருகுலத்துல வளர்க்கும் பொழுது அந்த காலத்துல சில இதெல்லாம் வச்சிருப்பாருன்னா முரட்டுத்தனம் பண்ணும் குழந்தைங்க. சில குழந்தைங்களுக்கு புரியாது அந்த காலத்துல. இப்பெல்லாம் அதெல்லாம் சைல்டு அபியூஸ் சொல்லுவாங்க. அந்த காலத்துல அடிச்சாதான் புரியும். நீங்க என்ன புத்திமதி சொன்னாலும் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, ரொம்ப விஷமம் பண்ணுவாங்க. கடைசியில அவங்களுக்கே கை காலை உடைச்சுக்கிறது, அது மாதிரிலாம் வரும். வீட்டுல பாத்துக்க முடியாத குழந்தைங்களை தான் கொண்டு வந்தாங்க. திருப்பராயத்துறையிலே நிறைய விடுவாங்க. அப்ப சாமி அந்த மாதிரி 400-500 குழந்தைங்களை ஒருத்தர் வச்சு நடத்துறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு குழந்தைய வீட்டுல சமாளிக்க முடியலங்கிறோம். அத்தனை பேருக்கும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு எல்லா இதுவும் பண்ணி பாதியாரெல்லாம் வச்சு பாத்துக்கிறார். அப்ப சில இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சா இந்த தண்டனை எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கான் ஒரு பையன், அவனை அடிக்கிறார் சாமி. பெரம்பெல்லாம் வச்சு அடிச்சுட்டு கையோட மருந்து, அவரே அவர் கையால மருந்தும் போட்டு விடுவாராம். அந்த மாணவர்லாம் இன்னைக்கு ரொம்ப பெரிய நிலைகள்ல இருக்காங்க, பெரிய பெரிய ஆபீசரா இருக்காங்க. அவங்க எல்லாம் எழுதுறாங்க பழைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு சாமி அப்படி கண்டிப்பா நடந்துக்கலன்னா நாங்க வாழ்க்கையில வீணா போயிருப்போம். எவ்வளவு கருணை. அவரே அடிச்சுட்டு அவரே மருந்தும் போடுவார். எவ்வளவு அடிக்கணும்னு தெரியும் அவருக்கு. அதாவது அந்த ஸ்ட்ரிக்ட், அந்த கடுமைக்கு உள்ள இருக்கிற இரக்கம் அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா? சாமி அடிக்கிறார் அப்படிங்கறத தாண்டி சாமி நம்ம மேல அக்கறை கொண்டிருக்கிறார், நம்ம நல்லதுக்கு தான் இது பண்றார். அடிச்சாதான் அடுத்த வாட்டி செய்யாம இருக்கும். அது மட்டும் இல்ல, மற்ற மாணவர்களுக்கும் இது ஒரு பாடம். அடி வாங்கினா அதனால நம்ம அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு தோணும். இப்ப தண்டனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது சொன்னதை கேட்பாங்களா? தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கும்? தண்டனையே கிடையாது, ஆனா நீங்க தப்பு செய்யக்கூடாதுன்னா தப்பு தானா நடக்கும். அதனால ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கருமம் சிதையாமல், அப்ப சாமியோட அங்க கடமையா அவர் பார்த்தது என்ன? ஒழுக்கமாக இந்த மாணவர்களை வளர்த்தி எடுப்பது. அதான் அவருடைய கருமம். அதை அவர் ஒருபோதும் விட மாட்டார். அதுல அவருக்கு அடிக்கணும் அடிப்பார். ஆனா கண்ணோட்டம் இருக்கும். அவனுக்கு என்ன, அவனை பார்த்துட்டே இருப்பாரு. உடம்பு சரியில்லைன்னா பார்ப்பாரு. ஒரு தாய் மாதிரி கவனிச்சுப்பாராம். அந்த எல்லா மாணவர்களும் அப்படி சொல்றாங்க. சுவாமி எங்களை ஒரு அம்மா மாதிரி பார்த்துட்டாரு, ஒரு துறவியாக இருந்து கொண்டு அவ்வளவு அன்பை பொழிந்தார் எங்க மேல அப்படின்னு சொல்றாங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு இவ்வுலகு உரிமை உடைத்து, அவர்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தம், அவர்கள் தான் சிறந்த தலைமை பண்பு மிக்கவர்கள்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறள். ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. இன்னும் ஒரு படி மேல, ஒருத்து ஆற்றும்னா ஒரு பகைமை உணர்ச்சியோட, சண்டை, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான ஒரு இதோட வரக்கூடிய அவங்க கிட்டையும் கண்ணும் ஒருத்து ஆற்றும் பண்பினார். அதாவது நம்ம கிட்ட குறை கண்டுபிடிக்கணும், நம்மளை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வரக்கூடியவங்ககிட்டையும், நம்மிடம் பகைமை பாராட்டுபவரிடத்திலும் கண்ணோடினா அவர்களிடத்தில் இரக்கத்துடன் இருந்து பொறுத்து ஆற்றும், பொறுமையாக கையாளும் பண்பே தலை. பண்பே மிக முக்கியமான, தலைவனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பண்பு. இது தலைமை பண்புல சொல்லிட்டு இருக்காரு திருவள்ளுவர். ரத்தத்துக்கு ரத்தம், வாளுக்கு வாழ், அதுக்கால அதெல்லாம் பொதுவில். ஆனா தனிப்பட்ட முறையில இந்த தர்மம்ங்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா இடம் பொருள் சூழலை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். ரொம்ப பெரியவங்களாம் எப்படி நடந்துப்பாங்கன்னா, ரொம்ப பகைவர்கிட்ட பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு பாடினார் இல்லையா? சாதாரண உலகியல் டிரான்சாக்ஷன்ல வேணும்ட்டே ஒரு பெரியவரை அவமானப்படுத்துறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட அதை உதாசீனப்படுத்தி விட்டு அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் ஒரு புன்னகையுடன் கடந்து செல்றாங்கன்னா அவங்க நிஜமாவே ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நான் ஒரு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ராமகிருஷ்ண மடத்துல சுவாமி சாரதானந்தர்னு ஒரு பெரிய சுவாமி, பெரிய பண்டிதர், அருளன்னை சாரதா தேவிக்கு கூடவே இருந்து சேவை செய்தவர், மிகப்பெரிய சுவாமி.
அவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தார், பொதுச் செயலாளர். அவர் சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலம். அப்ப வந்து நிறைய இளைஞர்கள் மடத்துல சேர்றாங்க. மடத்துல என்ன ரூல்னா, யாரும் அரசியல்ல ஈடுபடக்கூடாது. மடத்துல துறவிகளா போறவங்க இந்த வாழ்க்கையில தான் இருக்கணும். ஆனா 2 இளைஞர்கள் அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் சுதந்திர போராட்ட இதுல எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அதனால போலீஸ் கண்காணிப்புல மடம் வந்துட்டு போலீஸ்காரங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க. எங்கேயாவது ஏதாவது குண்டு வெடிப்போ ஏதாவது நடந்தா இவங்களை சந்தேகப்படுறாங்க. இப்படி வந்து நடந்துட்டே இருக்கும்போது ஒரு தடவை என்னமோ கலவரம் நடக்குது. அப்போ இந்த 2 இளைஞர்கள் சார்பாக சுவாமி சாரதானந்தரை வந்து போலீஸ் விசாரிக்குது. ஏன்னா அவர் தானே பொறுப்பு இவங்களுக்கு. சுவாமி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. வங்காளத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடி. அவ்வளவு பெரிய ஸ்காலர் சுவாமி பாருங்க. அவருக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட கொடுக்கலையாம். அந்த பிரிட்டிஷ் போலீஸ் ஆபீசர் நிக்க வச்சு விசாரிக்கிறான். அவர் கூலா கேட்ட கேள்விக்கெல்லாம் நின்று கொண்டே பதில் சொல்லிட்டு வந்துட்டாராம். அதை பத்தி ஒரு இடத்துல யார்கிட்டயும் என்ன அவமானப்படுத்திட்டான், அப்படி படுத்திட்டான், அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. அதான் கண்ணோட்டம். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவன் வந்து தான் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவமானப்படுத்தினா ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். இதுல என்ன இருக்கு? அதோடைய இது என்னன்னா, அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப சுவாரஸ்யம். 2-3 நாள் கழிச்சு அதே பிரிட்டிஷ் ஆபீசர் மடத்துக்கு வர்றாரு. அவரை நல்லா உட்கார வச்சு அவருக்கு வந்து குடிக்க மோரெல்லாம் கொடுத்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். இந்த சுவாமியை போய் நான் இப்படி எல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டேனே. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த குறள். அதாவது நம்மளை மீறி யாரும் அவமானப்படுத்த முடியாது. அந்த ஒரு விஷயம் நம்மள யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்க. தயானந்த சுவாமிஜி சொல்வார், யூ அலவ் யுவர் செல்ஃப் டு கெட் ஹர்ட் அப்படின்வார். என்னை வந்து யாருமே என்ன ஹர்ட்டே பண்ண முடியாது. நீ என்ன திட்டினாலும் சரி நான் சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்மள உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு குழந்தை மாதிரி. இப்போ நம்ம யாரோ வீட்டுக்கு போறோம், அங்க வந்து பெரியவங்க நம்மளை அவமானப்படுத்தினா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தை, ஒரு சின்ன குழந்தை நம்மளை பார்த்து சீப்ப அப்படின்னா சொல்லும்போது நம்ம என்ன அப்படி ஓடும் உட்காந்து அழறோமா? குழந்தை பாவம் தெரியல அப்படிங்கிறோம்ல. அதே மாதிரிதான் சில வளர்ந்த மனிதர்கள் கூட பக்குவம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள். மரியாதை எல்லாம் வேணும்ட்டே கூட பண்ணுவாங்க. நம்ம பெஸ்ட் வே இஸ் டு இக்னோர். ரொம்ப பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு உயர்ந்த லட்சியங்கள் மனசுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையே வேற லெவல்ல இருக்கும். அதனால இதை வந்து அவங்க பெருசா, அதுதான் ஸ்ட்ரெங்க். அதுதான் உண்மையான ஸ்ட்ரெங்க். சும்மா வந்து மத்தவங்க சொல்ற ஒன்னொன்னுக்கும் நான் வந்து உடஞ்சிட்டு இருக்கேன், அப்படியே வந்து என்னை எல்லாரும் அப்படியே பொத்தி பாதுகாக்கணும், அதெல்லாம் முடியாது. யார் என்ன சொன்னாலும் நான் வந்து கம்பீரமா நிப்பேன். எனக்கு தெரியும் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நான் வந்து என்ன பண்ண வந்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும். புன்னகையுடன் கடந்து செல்வது, சிலத்துல ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயம். தலைமை பண்புகள்ல சொல்கிறார். இதெல்லாம் ஒன்னொன்னையும் பெருசுப்படுத்தி என்ன அவமானப்படுத்திட்டான், இதைப்படுத்திட்டான், எதையோ சொல்லி பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு தனிப்பட்ட முறையில நடக்கிறது. இது வந்து அரசனுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் தனிப்பட்ட முறைன்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பகை அரசன் ஒருத்தன் வந்து சண்டை போட வந்தானா கண்டிப்பா இந்த அரசன் போருக்கு தான் போவான். அங்க அவர் சொல்லல, அஹிம்சையை சொல்லல திருவள்ளுவர். ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில ஒருத்து ஆற்றும் பண்பினான். யாரோ ஒருத்தன் அந்த அரசன் தலைவன் கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிறான்னா அவன்கிட்டயும் அவர் வந்து பொறுமையா போயிடுவாராம். அவனுக்கு வந்து உடனே அவன் தலையை சிரச்சேதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். அது வந்து அவருக்கு அழகல்ல. அவன் லெவலுக்கு அவர் இறங்க மாட்டார். அவரோட லெவல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆக எல்லாருடைய இதையும் பலவிதமான மனங்கள் நிறைந்தது இந்த சமூகம். ஒரே மாதிரி இருக்காது. மனப்பக்குவத்துல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க அட்ரஸ் பண்ணிட்டு போகணுமே தவிர இந்த உலகத்துல எல்லாரும் நம்மளை பாராட்டணும், எல்லாரும் நம்மளை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி. கடவுளையே சரி யாரும் அப்படி கொண்டாட மாட்டாங்க. கடவுள்கிட்டயே திட்டுறவன் 4 பேர் இருக்கான். கடவுளையே இப்படி பண்ணிட்டான்னு திட்டின்னு இருக்கான். அதனால எல்லா நேரமும் நம்மளை வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு விதமான இன்செக்யூரிட்டி, ஒரு விதமான பயம்னு காலையில தான் நான் ஒரு வகுப்புல படிச்சேன். அதாவது எல்லா நேரமும் நான் பாராட்டு இதுலயே இருக்கணும், அப்படி ஒரு இமேஜ், நம்மளோட இமேஜ் வந்து சமூகத்துல கெடவே கூடாது, எப்பயுமே நம்மளை எல்லாரும் கிரேட்னு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப உள்ள பயத்திலேயே இருப்பாங்க. ஏன்னா நம்ம பேர்ல ஒரு இது வந்துடக்கூடாது, யாரும் நம்ம திட்டக்கூடாது. திட்டினா திட்டிட்டு போறான். நிஜமாவே அவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருந்தா திருத்திப்போம், இல்லைன்னா பேசாம விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். மத்தபடி அவனோட போய் ஒண்டிக்கோ, நீ எப்படி நான் சொல்ல போச்சு அப்படின்லாம் கேட்கறது கிடையாது. கடைசி குறள். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நயத்தக்கனா எல்லோரும் போற்றுகின்ற வண்ணம். நயம் அப்படிங்கிற சொல்லி ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல். ரொம்ப சிறந்த நன்மைன்னு அர்த்தம். நாகரிகம் வேண்டுபவர், ரொம்ப கல்ச்சர்டு, ரொம்ப அதாவது ஹைட் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் சொல்லலாம். அந்த மாதிரி நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், மனித பண்பின் உச்சத்தை தொட விரும்புபவர். நஞ்சு பெயக்கண்டும் உண்டு அமைவர். நஞ்சுனா விஷத்தை கொடுத்தா கூட
பெயக்கண்டும் கொடுக்கறது விஷந்தான்னு தெரிஞ்சா கூட உண்டு அமைவர சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சொல்ற மாதிரி தெரியும். அப்ப அந்த அரசன் என்ன ஏமாளியா கோமாளியா? அப்படி அல்ல. சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில அப்படி நடந்ததுன்னு பாக்குறோம், போதி சத்துவர் வாழ்க்கையில நடந்ததுன்னு பாக்கணும். இதெல்லாம் இருக்கா இல்லையா? தெரிஞ்சே நஞ்சினை கொணர்ந்து நண்பரூட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு பாரதியாரே ஒரு இடத்துல பாடுறாரு. உன் ஃப்ரெண்டே உன் வாயில விஷத்தை கொண்டு கொடுத்தா கூட நீ அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லிடுற. என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. இது பொருட்பாலாக இருக்கலாம், அரசர்களுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கலாம். இந்த பாரத பண்பாட்டு வாழ்வியல்ல எல்லோருடைய மனசிலும் பதிந்த ஒரு விஷயம் என்னன்னா நிலையாமை, யாக்கை நிலையாமை. இந்த உடம்பு ரொம்ப நாள் இருக்காதுப்பா. உடம்புக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அதனால இந்த ஒருவேளை அப்படிதான் என்னோட உடம்பு போயிட்டு போட்டோம் அப்படின்னா விஷம் கொடுத்தா கூட குடிச்சிருவாங்க. அது ஒன்றும் பெருசு பண்ண மாட்டாங்க. இது தர்மபுத்திரர் தன்னுடைய படை வீரர்களுக்கு மகாபாரதத்துல நிலையாமையை பற்றி உபதேசிக்கிறார் போருக்கு முன்னாடி. அதாவது இந்த உடல் நிலையற்றது. அவங்களுக்கு எல்லாம் எந்த உற்சாகத்துல அவங்க எல்லாம் போருக்கு போறாங்க அப்படின்னா, எப்படி சாகறதுக்காக எவராது போவானா? இன்னைக்கு கூட இவ்வளவு பேர் ஆர்மியில போய் ஜவான்ஸ் எல்லாம் சேர்றாங்க. எந்த இதுல சேர்றாங்கன்னா, நம்மளுடைய சைக்கி, நம்ம இந்திய மனம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த போர்ல நம்ம ஒருவேளை வீர மரணம் அடைந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒருவேளை நம்ம ஜெயிச்சுட்டோம்னா புகழ் கிடைக்கும். சத்திரியனுக்கு புகழ் அவ்வளவு பெரிய முக்கியம். ஏன்னா போர்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபண்டாஸ்டிக் விஷயம். ஜெயிச்சா புகழ், ராஜ்யம், செல்வம் எல்லாம் கிடைக்கும். இறந்து போயிட்டோமா, இறந்து போனா சொர்க்கம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் வின் வின் சிச்சுவேஷன். இது சொல்லிதான் கிருஷ்ணர் கீதையில அர்ஜுனனே கன்வின்ஸ் பண்றாரு. ஆக இறந்து போறது, இந்த உடல் இறக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாருக்கு அப்படின்னா விஷயம் புரிஞ்சவங்களுக்கு. ஏன்னா இப்படிதான், அதாவது ஒருத்தன் விஷம் கொடுக்கறதால நம்ம செத்துருவும் மாட்டோம். அப்படி இருக்கு. நமக்கு எப்போ சாகணும்னு விதி இருக்கோ அப்பதான் நம்ம சாக முடியும். அதாவது எவ்வளவு இன்சென்சிட்டிவா பீப்புள் நடந்து கொண்டாலும் இவர் இவருடைய ஸ்டேச்சர்ல இருந்து மாற மாட்டார். இவர் அந்த கண்ணோட்டம் என்ற பண்பிலிருந்து இவர் மாற மாட்டார். ஐயோ நான் வாழ்க்கையில அன்பு செலுத்தி தோத்து போயிட்டேன் அப்படின்னு சில பேர் அழறாங்க பாத்தீங்களா? நான் எல்லாரையும் நேசிச்சேன், எல்லாருக்கும் எல்லா உதவியும் செஞ்சேன், கடைசியில என்ன அம்போன்னு எதிர்பார்த்தாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பேர் அன்பே கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாதது அன்பு. சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த விஷயத்த. நம்ம சந்தோஷமா எல்லாம் பண்ணணுமே தவிர கடைசியில என்ன ஆச்சு, என்ன நடந்ததுனால இந்த குடும்பத்துக்கு செஞ்சு நான் என்னத்தை கண்டேன், இவங்களுக்கு செஞ்சு நான் என்னத்தை கண்டேன் அப்படி சொல்லவே கூடாது. பண்பும் மயது பயனும் அதுன்ட்டார் திருவள்ளுவர். அன்பும் அறனும் உடைத்தாய். அன்பு செலுத்துவதுதான் பண்பு, அதுதான் பயன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பா இருக்கு, அன்புதான் அதுல கிடைக்கிற அன்புதான் நாம மனசுல ஊறுற அன்பு. மத்தவங்க நம்மள்ட்ட செலுத்துற அன்பு இல்லை. எதிர்பார்ப்பே அங்க இருக்கவே வேண்டாம். நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒருவேளை நம்ம சில டஃப் லெசன்ஸ் லைஃப்ல சில கசப்பான தருணங்களை நம்ம கடந்தோம், ரொம்ப தேவையில்லாம ஏமாளியும் ஆயிட்டோம், தட்ஸ் ஓகே, தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? எல்லாமே லெசன் தான் வாழ்க்கையில. there are no failures in life அப்படிம்பாரு தயானந்த் சுவாமிஜி. ஃபெயிலியரே கிடையாது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய அனுபவங்கள் தான் இருக்கு. ஆமா, சில தவறுகள் செய்தோம், திருத்தி கொண்டோம், மறுபடியும் செய்வோம். அதனால அன்பு செலுத்துவதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. நம்ம கண்ணோட்டம், நான் கண்ணோட்டம் செலுத்துவதை ஒருபொழுதும் நிறுத்த மாட்டேன். அந்த உயர்ந்த மனித பண்பு என்ன ஆனாலும் சரி, நான் வாழ்க்கையில ஏழ்மை வந்தாலும் சரி, பதவி வந்தாலும் சரி, பதவி பறிபோனாலும் சரி, செல்வம் வந்தாலும் சரி, செல்வம் போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, கண்ணோட்டம் என்ற பண்பிலிருந்து நான் மாற மாட்டேன். அதான் இதனுடைய உள்ளார்ந்த பொருள். கொண்டாங்கன்னு விஷத்தை வாங்கி குடிப்பார்னு அர்த்தம் இல்லை. யார் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் இவர் தன்னுடைய பண்பில் நிற்பார், நிலைத்து நிற்பார். தன்னுடைய பண்பை இவர் மாற்றிக்கொள்ள மாட்டார் என்பதுதான் இதன் உள்ளார்ந்த பொருள். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.